யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். பொதுவாக உலகத்திலே மரங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு டைம் அது பட்டு போய்விட்டது என்றால், ஒரு டைம் பிடுங்கி தூர வீசப்பட்ட மரங்கள் திரும்ப அது கனி கொடுப்பது சாத்தியமே இல்லை. திரும்ப அது நிற்காது, திரும்ப அது வளராது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார், இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேனானால் கண்டிப்பாக மறுபடியும் உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. மறுபடியும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். மறுபடியும் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். எந்தெந்த இடத்திலே உடைந்து போய் நம்பிக்கை அற்று எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கிறதோ, ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக, உங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்களுக்கு முன்பாக ஒருவேளை அது மறுபடியும் அது கட்டப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். அவ்வளவுதான். இத்தனை நாள் முயற்சி எடுத்து எங்க நடந்துச்சு, இனி நடக்க போகிறது இல்லை, அது இனி நடக்காது என்கிற அளவிற்கு 99% உங்களுடைய மனதில் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீ பயப்பட வேண்டாம், மறுபடியும் அதே காரியத்தை கர்த்தர் தன்னுடைய கையிலே எடுக்க போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். மறுபடியும் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். எந்தெந்த இடத்திலே உடைந்து போய் நம்பிக்கை அற்று எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கிறதோ, ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப